வணக்கம் நண்பர்களே. இரவுல படுக்கும்போது பாதத்தில் எரியும் உணர்வு இருக்கிறதா? சில நேரங்கள்ல பாதம் கனமாக இருக்கும். சில நேரங்கள்ல ஊசி குத்துவது போல வலி ஏற்படும். காலையில எழுந்தவுடன் சோர்வு. இது சாதாரண பிரச்சனை இல்ல. இது உங்க உடலின் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததற்கான ஒரு முதல் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆயுர்வேதத்துல ஒரு பழமையான ரகசியம் இருக்குது. பாதத்தை சரி செய்தால் உடல் முழுவதும் சரியாகும் என்று ஒரு ரகசியம் இருக்குது. இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், நரம்புகளை தளர்த்தவும், எரிச்சல், வீக்கம், விரைப்பு குறைக்கிறதுக்கும், வாத சமநிலையை சரி செய்யறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத பாத சிகிச்சையை தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ உங்க பாதங்களும் உங்க உடலும் உங்களுக்கு நன்றி சொல்லும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீளலாம். பாதம் ஏன் ரொம்ப முக்கியம்? ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனித உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளுடைய முடிச்சுகள், அதாவது நர்வ்ஸ் எண்டிங் அதிகமா இருக்கக்கூடிய இடமே பாதம் தான். பாதத்துல 7000த்திற்கும் மேற்பட்ட நரம்பு முனைகள் முக்கிய உறுப்புகளுடன் இணைக்கப்பட்டு இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பாதம் ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி செயல்படுது. பாதத்தில் பிரச்சனை வந்தால் கால்கள்ல எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். கால்கள்ல ஒரு கூச்ச உணர்வினை ஏற்பட ஆரம்பிக்கும். நம்னஸ் வர ஆரம்பிக்கும். கிராம்ப் வர ஆரம்பிக்கும். அப்புறம் கால்கள் ரொம்ப சோர்வான ஒரு ஃபீலிங் கால்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வீக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ பாதத்தில் பிரச்சனை இருந்தால், ஸோ இந்த பிரச்சனை ஏன் வருது, அது வர்றதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்தால் இரத்த ஓட்டம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். சர்க்கரை நோய் இருந்தால் நரம்பு சேதமடையும். இதை நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். தூக்கமின்மை, நரம்பு அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலில் வாதம் அதிகரிப்பு. ஆயுர்வேதத்துல இத வாத இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாதம் அதிகமானால் நம்ம உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமா உலர்வு ஏற்படும், வலி ஏற்படும், விரைப்பு ஏற்படும், தசை பலவீனங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்காக தான் வீட்டில் நம்ம ஒரு ஹோம் ரெமெடி பண்ண போகிறோம். இதை ஆயுர்வேத பாத சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுர்வேத பாத சிகிச்சைக்கு ஒரு பெயர் இருக்குது. இதை பாத அப்பயங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே ஆயுர்வேத முறையில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, நரம்புகளை அமைதிப்படுத்துறது, இரத்த ஓட்டத்தை தூண்ட செய்கிறது, உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துறது தான் இதனுடைய வேலையே. ஸோ இதை செஞ்சால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் உடலில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிகிச்சையை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த சிகிச்சைக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்களே போதுமானது. இதுக்கு தேவையான பொருள் என்ன, நல்லெண்ணெயை எடுத்துக்கிறேங்க. நல்லெண்ணெய்ங்கிறது என்னென்னா எள்ளில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் தான் நம்ம சொல்கிறோம் நல்லெண்ணெய். இது இங்கிலீஷில் ஜிஞ்சிலி ஆயில் இல்லைனா சீசேம் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இது நரம்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த எண்ணெயை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலும் நம்ம உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு பல நன்மையை கொடுக்கும். இதை நம்ம எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தாலும் நம்மளுக்கு நரம்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஸோ நம்ம நல்லெண்ணெயை தான் எடுக்கணும், வேறு எந்த எண்ணெயுமே எடுக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது கற்பூரம். நம்ம சாமி கும்புறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த கற்பூரம் எடுத்துக்கிறணும். அது கொஞ்சம் சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறோங்க. எதுக்காக இந்த கற்பூரம் எடுக்கிறோம்னா, இது ரத்த ஓட்டத்தை தூண்ட செய்யும். ஸோ அதுக்காக தான் நம்ம கற்பூரத்தை பயன்படுத்துகிறோம். ரத்த ஓட்டம் சீராக இயங்கணும். தலை முதல் கால் வரை நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு கற்பூரம் பயன்படுது. அடுத்து பூண்டு. பூண்டு 2 பல் எடுக்கிறோம். ஸோ இது வாதத்தை குறைக்கிறதுக்கு, நம்ம வலிகளை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. 2 பல் எடுத்துக்கிறோங்க. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வெந்தயம். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, அலர்ஜியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படும். இது எல்லாமே நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான்.
எண்ணெய் தயாரிக்கிற முறையை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துக்கிறணும். பூண்டை நசுக்கி அப்படியே போடணும். நசுக்கினா பூண்டை வந்து எதுலையாவது வச்சு இடித்து, சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டையை விடுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் உரல் வச்சுருக்கீங்கன்னா அப்போ உரலில் போட்டு இடிச்சிட்டு நசுக்கி தான் போடணும். ஓகேங்களா? அப்படியே போடக்கூடாது. ஏன்னா அதனுடைய சாறு எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நச்சு நீங்கள் போடுங்க. அடுத்து வெந்தயத்தை நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இதை லைட்டாக சூடு செஞ்சுருங்க. லைட்டாக சூடானதும் இறுதியில் ஃபைனலாக லாஸ்ட்டில் தான் நம்ம கற்பூரத்தையே சேர்க்க போகிறோம். ஸோ கற்பூரத்தை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு, சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, மிதமான அளவில் தான் இருக்கணும். ஆயில் ரொம்ப வார்மாக தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வார்மாக இதுதான் இதமான சூடுன்னு சொல்லுவோம்ல, நம்ம கை கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சூட்டில் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு இதை வச்சிடணும். இப்போ எப்படி பாத மசாஜ் வந்து செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதை நீங்கள் எப்படி இந்த பாத மசாஜ் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஸோ எண்ணெயை பாதத்தில் ஃபஸ்ட்டு தடவுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எண்ணெயை பாதத்தில் தடவுங்க. இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து கை விரல்களை மெதுவாக வச்சு இழுக்கணும். ஸோ நல்லா எண்ணெயை தடவிட்டு கை விரல்களை வச்சு மெதுவாக இழுத்துட்டுட்டே இருங்க. அடுத்த 3வது ஸ்டெப் என்னன்னா, பாதத்துடைய நடுவில் உங்கள் கைகளை வச்சு வட்டமாக அழுத்தம் கொடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ மசாஜ் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். 3வது நல்லா வட்டமாக அழுத்தி அழுத்தி வட்டமாக நல்லா அழுத்தம் கொடுங்க. 4வது வந்து குதிகால் பகுதியில் 2 நிமிடம் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்போ பாதத்தோட நடுப்பகுதியில் வட்டம் போட்டிங்களா, அடுத்து குதிகாலில் 2 நிமிஷம் அப்படியே நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. 5வது ஸ்டெப் என்னன்னா, கணுக்கால்களில் சுற்றி அழுத்தம் வந்து கொடுங்க. இதை மொத்தம் 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். இதை நீங்கள் வெளியில் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும் அங்கே அவங்க இதைத்தான் செய்வாங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிறலாம். நீங்கள் முறையாக நல்லா மசாஜ் கொடுத்து, முறையாக தயாரித்து நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு நிவாரணம் நீங்கள் பெறலாம். ஸோ இந்த மசாஜை நீங்கள் செஞ்சு முடித்த உடனேயே உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம். என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சடனாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பாதம் முதல் தலை உச்சியிலிருந்து பாதம் முதல் வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். நர்வ்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மசில்ஸ் டென்ஷன் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். ஸ்லீப்பிங் குவான்டிட்டி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பல பேரும் சொல்வது என்னென்னா, மசாஜ் செய்த பிறகு தூக்கம் ஆழமாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. நீங்கள் இந்த மசாஜை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. முக்கியமாக இது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் கால்களில் ஏற்படக்கூடிய வலி, பாத எரிச்சல் எல்லாமே சரியாயிரும். அடுத்து தூக்க பிரச்சனையும் சரியாயிரும். தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மசாஜை வந்து எப்போ செய்யணும்னா, செய்கிறதுக்கான சிறந்த நேரம் அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும்னா, அப்போ தான் உங்களுடைய உடல் வந்து ரிப்பேர் மோடுக்கு வந்து போகும். ஸோ நம்ம தூங்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் எல்லாத்தையும் நம்மளுடைய செல்கள் வந்து சரி செய்யும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த மசாஜ் செய்யும் பொழுது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, புண்ணு இருக்கிறவங்க இதை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா புண்ணுக்கு மேலே வந்து இந்த ஆயில் பண்ணி தடவக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் ஓப்பன் வூண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை தவிர்த்திடணும். அது சரியானதுக்கு அப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்புறம் இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து செய்ய வேண்டாம். அலர்ஜி இருந்தால் இதை நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு கூட நீங்கள் செய்யலாம். நண்பர்களே, நம்ம நாள் முழுவதும் உடலை வேலை செய்ய வச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாதத்தை கவனிக்க மறந்துடுறோம்.
பாதம் ஆரோக்கியமா இருந்தாதான் உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஆயுர்வேத பாத சிகிச்சைய 7 நாட்கள் செய்து பாருங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஆரோக்கியமான தகவல் உங்களை வந்து அடைய செய்யும். உங்களுடைய பாதத்துல அதிகமா எரிச்சல் வரக்கூடிய நேரம் காலையிலயா இல்ல இரவுலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.